வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரவை கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ கடாய் வச்சுங்கம்மா. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாமா. எப்பவுமே கிச்சடியில் வந்து நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நெய் வந்து நீங்கள் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து 4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 2 பட்டை சின்ன சின்னதாக, 2 லவங்கம், இப்போ 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நான் அப்படியே சேர்க்குறேன். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா கிச்சடி. அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே ஒரு 10 பல் பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. வெங்காயமும் பூண்டும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி முழுசாகவே போட்டுருங்க. கட் பண்ணி பொடியெல்லாம் போடாதீங்க. இது வந்து கிச்சடி கூட காயெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு. இப்போ இந்த டைமில் ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை நறுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வாயில் மாட்டாமல் இருக்கும். பெருசு பெருசாக இருந்ததுன்னா பசங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. 5 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து கிச்சடிக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்க்கலாமா, தக்காளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சேர்த்து கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். 50 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். 100 கிராம் பீன்ஸு பொடியை நறுக்குனது, இதையும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் கேரட்டு பொடியை நறுக்குனது, இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கம்மா. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் பெருங்காயம் சேர்த்து ஒரு கிளறி விடுங்க. இப்போ இந்த டைம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பால் 1.5 கப் ரவை எடுத்துருக்கேம்மா. 1.5 கப் ரவைக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். எப்பயுமே வந்து ரவை கிச்சடிக்கு வந்து தண்ணி வந்து டபுளாக தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து அது வந்து குழஞ்சி வரும் கிச்சடி. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் இன்னும் ஒரு கப்பு கூட ஊற்றிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா எவ்வளோ குழஞ்சி வந்தாலும் கிச்சடி வந்து நல்லா நைஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்கம்மா. காய் நல்லா வெந்துடணும். அதே மாதிரி தண்ணி கொதிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா. பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுடுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ரவையை சேர்க்கக்கூடாது. நல்லா குறைச்சிடணும். பாருங்கள், இந்த டைமில் நம்ம 1.5 கப் ரவை சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க. லேசாக போடுங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். நல்லா கிளறிட்டே இருங்கம்மா. கெட்டி ஆகிடும். லைட்டாக கொட்டிக்கினே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்து கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, உடனே ட்ரை ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வழவழப்பாக இருக்குது பாருங்கள் கிச்சடி. இப்போ வந்து இது 1 நிமிஷம் நம்ம மூடி வச்சா அந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும். 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதே அடுப்பு தீ குறைவிலே வச்சு மூடி வைங்க.
பாருங்கம்மா, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்லா சூப்பரான ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.